Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ். செல்ல குழந்தைகளா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மாதங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச இஸ்லாமிய மாதங்கள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சேர்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? முதல் மாதமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முஹர்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது தடை செய்யப்பட்டது. அதாவது என்ன தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தான் அந்த காலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? முஹர்ரம் மாதத்தில் போர் தடை செய்யப்பட்டிருக்கு. யாருமே போர் புரியக்கூடாது. அதாவது போர்னா போய் கத்தி, வாள், இந்த மாதிரி துப்பாக்கி, இந்த மாதிரி மட்டும் கிடையாது. இதை எடுத்துட்டு போர் செய்கிறாங்க இல்லையா, இது மட்டும் கிடையாது. வாயால் சண்டை போடுறது கூட செய்யக்கூடாது. ஓகேவா? சரி, முஹர்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தடை செய்யப்பட்டது. அதாவது போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சஃபர் அப்படின்னா வெற்றிடத்தை குறிக்கும் சொல். ஓகேவா? வெற்றிடத்தை குறிக்கும் சொல். காலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சஃபர் அப்படின்னா வெற்றிடத்தை குறிக்கும் சொல். மூணாவது ரபியுல் அவ்வல் அப்படின்னா வசந்த காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். வசந்த காலத்தின் ஆரம்பம். அடுத்தது நாலாவது ரபியுல் ஆஹிர் அப்படின்னா வசந்த காலத்தின் இறுதி. சரியா? ஆஹிர்னா இறுதி, அவ்வல்னா என்ன? ஆரம்பம். சரியா? அப்போ ரபியுல் அவ்வல்னா வசந்த காலத்தின் ஆரம்பம். ரபியுல் ஆஹிர்னா என்ன? இறுதி. அப்போ வசந்த காலத்தின் இறுதி. ஓகேவா? அவ்வல்னா ஃபர்ஸ்ட், ஆஹிர்னா லாஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி அஞ்சாவது பாருங்க, ஜமாதில் அவ்வல் அப்படின்னா அதாவது வறண்ட நிலம். இதுவும் ஒரு காலம் தான். அப்போ வறண்ட நிலம், அந்த காலத்தின் ஆரம்பம். சரியா? அதே மாதிரி ஜமாதில் ஆஹிர், ஆறாவது மந்த் என்ன? மாதம் ஜமாதில் ஆஹிர், அதாவது வறண்ட நிலம், இந்த காலத்தோடைய இறுதி. ஓகே. ஏழாவது ரஜபுங்கிறதும் போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். சரியா? ரஜபும் போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். அப்போ முஹர்ரம் தெரியுது, ரஜபும் தெரிஞ்சிருச்சு. சரியா? போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். சண்டை கூட போடக்கூடாது, வாயால கூட சண்டை போடக்கூடாது. அடுத்தது எட்டாவது ஷஅபான் அப்படின்னா தண்ணீர் வற்றும் காலம். ஓகே, தண்ணீர் வற்றும் காலம். ரமதான் 9, ரமதான் எரிக்கக்கூடிய வெப்ப காலம். நம்மளுடைய பாவங்கள் கூட எரிக்கப்படும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ரமதான் மாதத்துல நம்மளுடைய பாவங்களும் எரிக்கப்படும். நிறைய நன்மைகள் நமக்கு எழுதப்படும் இல்லையா? நோன்பு வைக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 9வது மாதம் என்ன? ரமதான் அப்படிங்கிறது எரிக்கக்கூடிய வெப்ப காலம். அத ரமலான் அப்படின்னு சொல்லாதீங்க, அரபிக்ல ரமதான். ஓகேவா? அடுத்தது 10 ஷவ்வால் அப்படின்னா பெண் ஒட்டகை கன்றின் காலம். 11 துல்கஅதா அப்படிங்கிறதும் போர் செய்ய தடை செய்யப்பட்ட காலம். ஓகே. இப்போ முஹர்ரம், ரஜபு, துல்கஅதா. ஓகேவா? இது மூணு பார்த்துட்டோம், போர் செய்ய தடை செய்யப்பட்ட காலம். அடுத்தது 12 துல்ஹஜ் யாத்திரை செய்யக்கூடிய காலம். அப்பையும் போர் செய்யக்கூடாது. சரியா? அப்போ முஹர்ரம், ரஜபு, துல்கஅதா, துல்ஹஜ். சரியா? இந்த 4 மாதங்களையும் போர் செய்ய தடை செய்யப்பட்ட காலமா இருக்குது. துல்ஹஜ் எப்படி சொல்றோம்? யாத்திரை செய்யக்கூடிய காலம். ஹஜ் யாத்திரை செய்யறோம் இல்லையா, ஹஜ் பில்கிரிமேஜ் பண்றோம் இல்லையா, அந்த காலம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 1லேருந்து 12 வரைக்கும் மீனிங்ஸோட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். சரியா? இப்போ மீனிங்ஸை பார்த்தலாமா? முஹர்ரம் தடை செய்யப்பட்டது. என்ன தடை செய்யப்பட்டது அப்படின்னா, அதாவது போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். சஃபர் வெற்றிடத்தை குறிக்கும் சொல். ரபியுல் அவ்வல் வசந்த காலத்தின் ஆரம்பம். ரபியுல் ஆஹிர் வசந்த காலத்தின் இறுதி. ஜமாதில் அவ்வல் வறண்ட நிலம் காலத்தின் ஆரம்பம். ஜமாதில் ஆஹிர் வறண்ட நிலம் காலத்தின் இறுதி. ரஜப் போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். ஷஅபான் தண்ணீர் வற்றும் காலம். ரமதான் எரிக்கக்கூடிய வெப்ப காலம். 10 ஷவ்வால் பெண் ஒட்டகை கன்றின் காலம். துல்கஅதா போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். துல்ஹஜ் ஹஜ் யாத்திரை செய்யக்கூடிய காலம். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.